ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபீவரு 2-3 நாளாகவே ஃபீவராக இருந்தாலும் ஃபுல் லென்த் வீடியோ எதுவுமே போடலை. நம்ம சார்ட்ஸ் மட்டும் ஆல்ரெடி பண்ணியிருந்தது போட்டிருந்தோம். வந்து ஃபீவர் வந்து மார்னிங் டைமில் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் நைட் ஆச்சுன்னா அதிகமாக வருது. என்கிட்டேருந்து மறுபடியும் ஜிட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருமோ அப்படின்னு மறுபடியும் பயமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து அவர் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஜிஷ்ணுவை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல எல்லாம் சொல்கிறாங்க ஒரு மாதிரி வைரல் ஃபீவராக இருக்கும், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதனால் நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க, முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்குமே வந்து வைரல் ஃபீவர் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல, த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது, தண்ணி முழுங்கினா கூட ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால தான் வந்து பேசுகிறதே சவுண்ட் கம்மியாக பேசுகிறது. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே பேசுகிறது சவுண்ட் ஜாஸ்தியாக பேசுவோம். இப்போ அதனால தான் நான் கம்மியாக பேசுகிறேன். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஈவினிங் போய் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. வைரல் ஃபீவர்னால் ரொம்ப கஷ்டம், அட்மிட் பண்ணிடுவாங்க, அது வேறு பயமாக இருக்குது. அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தம்பி வச்சுட்டு அப்படின்றது வந்து பயமாக இருக்குது. இன்னொன்று வந்து ட்ரிப்ஸ் போடுறதுனா ரொம்ப பயம். ஆல்ரெடி டெலிவரிக்கு அதுக்கப்புறம் வந்து பிளட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரிப்ஸ் போட்டாங்க. அதனால் மறுபடியும் வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ட்ரிப்ஸ் போடுவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போனால் தான் தெரியும் அங்கே போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. போயிட்டு தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களுக்காக உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கனால மாறியாக இருக்குது. ஏன் இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குன்னு தெரில. இந்த இயரில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து வைரல் ஃபீவர் வருது, சளி பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சளி பிடிக்கிறக்கூடிய ரீசன் வந்து இது வந்து குளிர்காலம், அதனால் சளி பிடிக்குன்னு சொல்லலாம். ஃபீவர்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வைரஸ் ஃபீவரும் வருது. இப்போ ஜிஷ்ணுக்கு சரியாகி அடுத்து எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. போய் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, போனால் தான் தெரியும். இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். உள்ளே போய் பார்க்கணும், கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரில. வண்டி நிறுத்து போயிட்டாரு. இது வந்து ஃபைல் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் கொடுத்தாங்க. இந்த ஃபைலு ஒரு வண்டி நிறுத்திட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வச்சுட்ருக்கேன் இந்த ஃபைலு. இங்கே வந்து இந்த ஃபைல் தருவாங்க. இந்த ஃபைல் வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா மறுபடியும் வரும்போது 100 ரூபா ஃபைலுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க.
ஊசி போட்டதுனால. ப்ளட் செக் பண்ண வேறு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் ப்ளட் செக் பண்ணணும். இதெல்லாம் வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகிட்டுனால ப்ளட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் வரணும் ப்ளட் செக் பண்ணுறதுக்கு. மாத்திரை இவ்வளோ கொடுத்துருக்காங்க. எல்லாம் போய் வீட்டில் போய் தான் மாத்திரை வாங்கணும். ப்ளட் செக் பண்ணாகணும். அதனால வைரல் ஃபீவர் இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறோம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க. ப்ளட் செக் பண்ணி பார்த்து ரிசல்ட்டில் ஃபீவர் வரக்கூடாது. வைரல் ஃபீவரில் நார்மல் செக் பண்ண சொன்னோன்னே எங்களுக்கு பயமாயிடுச்சு. நார்மல் ஃபீவர்னா நான் நினைக்கிறேன் இருக்காதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவங்க வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து ப்ளட் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பேபி வச்சுருக்கீங்க, அப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மூலமாக குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ளட் செக் பண்ண சொன்னாங்க. அது இப்போ நைட் ஆகிடுச்சுன்றனால இப்போ இருக்க மாட்டாங்க, லேபில் யாரும் இல்லைன்றனால நாளைக்கு வந்து பண்ண சொன்னாங்க. மேபி இருக்காதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நாங்களும் ப்ரே பண்ணுறோம். அவர் வந்து வண்டி எடுக்க போயிட்டுருக்காரு. அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு கிளம்பணும். ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னா வெளியே வந்து ஃபீவர் தெரியல, ஆனால் உள்ளே வந்து காய்ச்சல் இருக்குது ரொம்ப. எப்படி வெளியே ஹீட் எதுவுமே தெரில, வெளியே வந்து சில்லாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து காய்ச்சல் இருக்குது, ரொம்ப காய்ச்சல், ஃபுல் அடிக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கும். இப்போ தான் ஜிஷ்ணுக்கு சரியாச்சு, மறுபடியும் எனக்கு வந்துட்டா அவனுக்கு வந்துடுமோ அந்த மாதிரி வேறு பயமாக இருக்குது. 2025 வந்து வச்சு செய்யுது எங்களை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. முடியல. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தம்பி வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறது தான். இதுதான் என்னோட விலாகு. இந்த விலாகுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து நீங்களும் சேஃபாக பத்திரமா இருங்க குழந்தைங்களோட, அதான் சொல்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு சேஃபாக வீட்டில் இருங்க. எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் போடுங்க. நானே இப்போ வந்து மாஸ்க் வாங்கலான்னு கடைக்கு போனேன், ஆனால் எங்கள் பக்கத்தில் எதுவுமே மாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மாஸ்க் போட முடியல. நீங்களாவது மாஸ்க் போடுங்க, குழந்தைங்களெலாம் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களெல்லாம் எடுங்க. ஏன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நமக்கே வந்து முடியலைங்கும் போது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால சொல்கிறேன். ஓகே காய்ஸ், பாய்.